அவையோருக்கும் சபையோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பற்றுறுதியின் கேடகம் குருதேவ் பகதூர். சீக்கிய மார்க்கத்திலே குருமார்களோ 10, குருதேவ் பகதூரின் குரு வரிசையோ 9, இறைவன் நிறைந்த திசைகளோ 8, குருகிரந்த் சுட்டும் கடல்களோ 7, குருகிரந்தில் குறிப்பிடப்படும் குருமார்களோ 6, வைத்திருக்க வேண்டிய புனித பொருட்களோ 5, சாதாக்கள் 4, தத்துவ தூண்கள் 3, மீறி பீரி 2, எல்லாம் வல்ல பரம்பொருளோ 1. நாடியே வந்தேன் குரு சிக்ஷாவை இன்று, நிச்சயம் செல்வேன் பரிசினை என்று. தோற்றாலும் நெஞ்சுக்கு நன்று, வெற்றியோ தோல்வியோ வீரருக்கு ஒன்று, அறிவதே குருதேவ் பகதூர் மறைவிலே நின்று. ஆம், யார் அந்த குரு பகதூர்? இந்தித்தி சதார். இவர் இந்தியாவின் போர் கவசம், பற்றுறுதியின் கேடகம், இந்த பாரதத்தின் ஆயுதம். குருதேவ் பகதூர் என்றால் வீரத்தின் வாழ் என்பது பொருள். மத சுதந்திரம் என்பது தனி மனிதனின் உரிமை என போராடினார். காஷ்மீர் பண்டிட்டுகளுக்காக மத உரிமைக்காக குரல் கொடுத்தார். அது மட்டுமா, 3 சீடர்களை கண்முன்னே இழந்த பொழுதும் அந்த தன்னம்பிக்கை இழக்காது உறுதியாக நின்றவர். தன் தலையே வெட்டுண்ட பொழுதும் அவர் உறுதியாக நின்றார். அவர் தான் நம் குருதேவ் பகதூர். அவர் என்ன செய்தியை சொல்கிறார் நமக்கு தெரியுமா? சிரமே போனாலும் சிந்தனையை கைவிட மாட்டேன், தலையே போனாலும் தத்துவத்தை கைவிட மாட்டேன், உச்சியே போனாலும் உரிமையை கைவிட மாட்டேன், முகமே போனாலும் அடையாளத்தை கைவிட மாட்டேன் என்ற சிந்தனையை தான் இந்த நவீன தலைமுறைகளுக்கு எடுத்து செல்கிறார். தலைப்போ பற்றுறுதி. குருதேவ் பகதூரின் பற்றுறுதி எப்படிப்பட்டது என்று தெரியுமா? லட்சிய உறுதி, தத்துவ உறுதி, கொள்கை உறுதி, அற உறுதி, மன உறுதி, மன உறுதி, நீடித்த உறுதி, நிலைத்த உறுதி. மொத்தத்தின் உருவம் தான் குருதேவ் பகதூரின் பற்றுறுதி. இப்ப இருக்க 2K கிட்ஸ் பாருங்க, வாழ்க்கை முறையில உறுதி கிடையாது, தத்துவத்துல உறுதி கிடையாது, கொள்கையில உறுதி கிடையாது, எதுலுமே உறுதி கிடையாது. ஆனா நம் நடுவர் அவர்களோ கண்ணு வழிக்குதான் பரிசு தருவேன் என்ற உறுதியோடு இருக்கிறார். இதுவும் ஒரு வகை பற்றுறுதி தானே. மதம் மதம் என்று பேசும் பொழுது உலகெங்கிலும் மதத்திற்காக மரணம் அடைந்தவர்கள் பலர். அதில் செயின்ட் ஸ்டீபன் என்பவர் கிறிஸ்தவத்திற்காக கல்லடிப்பட்டு மரணம் அடைந்தார். என்பவர் புத்த மதத்திற்காக வீர மரணம் அடைந்தார். சுமையா என்பவர் இஸ்லாமியத்திற்காக முதல் பெண், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மார்டைர் என்று சொல்வார்கள். அவர் இஸ்லாம் மதத்திற்காக வீர மரணம் அடைந்தார். இது மாதிரி ஏன் நம் தமிழ்நாட்டில் திருநாவுக்கரசர் கல்ல கட்டி கடல்ல போட்டாலும் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்வனே தவிர மதம் மாற மாட்டேன் என்று உறுதியாக நின்றார். அந்த உறுதியாக நின்றவர்களின் உருவம் தான் குருதேவ் பகதூர். யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், அதுதான் குருதேவ் பகதூர். அவர் இவர்களுக்கு மேலே ஒரு படி. எப்படி தெரியுமா? அனைவரும் அவர்களின் மதத்திற்காக போராடினார். ஆனா நம் குருதேவ் பகதூரோ மற்றொரு மதத்திற்காக போராடி இன்னும் இதை நீத்தார். அவர் 2 விழுமியங்களை நமக்கு சொல்லித் தந்துள்ளார். அச்சமின்மை, நிர்பயர். நிர்பயர் என்பது பகையின்மை, அச்சமின்மை. யாருதான் பயப்படாம இருக்கும்? மாணவர்களுக்கு பரீட்சைனா பயம், மாத சம்பளக்காரர்களுக்கு இஎம்ஐனா பயம், மக்களுக்கு அதிகாரத்தை பார்த்தா பயம், ஆட்சியாளர்களுக்கு அடுத்த தேர்தல் வந்தால் பயம், ஊடகங்களுக்கு உண்மையை பேசுறது பயம், உண்மைக்கோ ஊடகத்தை பார்த்தால் பயம், எனக்கும் 5 நிமிடம் எப்ப முடியுங்கிறது பயம், கால பயம், கால பயம், பண பயம், பதவி பயம், எல்லாமே பயம். இன்றைய சூழலுக்கு ஏற்ற ஒரு கருத்து என்ன தெரியுமா? நிர்பய, அச்சமின்மை என்பதை அவர் சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக என்ன என்றால் பகையின்மை, நிர்பயர். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தரே அப்படியே யுத்தத்தை மூடிட்டு இருக்கோம், யார் ஃபர்ஸ்ட் வருமோ செகண்ட் வருமோ. ஆனா அந்த நிர்பயர், அந்த பகையின்மை. உலகமே பாத்தீங்கன்னா சிரியாவில் சண்டை, காசாவில் சண்டை, உக்ரைனில் சண்டை, உலகமே சண்டை. இதுக்கு ஒரு அருமருந்து இரு தெரியுமா? நிர்பயர் என்பதுதான் தேவைப்படுகிறது. நிலையற்ற வாழ்வில் வாழ்கின்ற நாம் மரணம் என்பது மட்டும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சீக்கிய வழிபாட்டு பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த வழிபாட்டு பாடலை குருதேவ் பகதூருக்கு நாம் செய்யும் உரிய அஞ்சலி. இந்த நிலையற்ற வாழ்வு உதிரும் தருணம், மரப்போரிட்டு களத்தில் மரணம், மரப்போரிட்டு களத்தில் மரணம், வரம் ஒன்று கடல் இறைவா இன்னும் தருமவழி கடந்து போகாமலே. மானுடம் ஒன்று, உயிர்குலம் ஒன்று, உலகம் ஒன்று, பரம்பொருள் ஒன்று, காட் இஸ் ஒன், ஈக்மோங்கார், பசு தெய்வ குடும்பகம், அனைத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இதுவே குருதேவ் பகதூரின்
நியதி, இதுவே உலகத்தின் நியதி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு நிமிஷம் பேசுகிறேன். அவர்